அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓவர்வியூ ஆஃப் தி 5 phases ஆஃப் பெனிட்ரேஷன் டெஸ்டிங். அதாவது ஹேக்கிங்கில் இருக்கிற 5 கட்டங்கள் தான் பார்க்க போகிறோம். அது என்னது பெனிட்ரேஷன் டெஸ்டிங்னு சொன்னால் இப்போ ஹேக்கிங்னு சொல்கிற அப்படின்னு கேட்கலாம். ஹேக்கிங்கிறது வந்து பொதுவாக நம்மளுக்கு தெரியறது தான் வந்து என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி விட்டு போயிடுவாங்க. அந்த மிஷின் வந்து ஹோலாக காம்ப்ரமைஸ் பண்ண வருவாங்க. ஆனால் பெனிட்ரேஷன் டெஸ்டிங் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு ஊடுருவல் சோதனை. ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது, அவங்களோட நெட்வொர்க்கில் வந்து என்னென்ன லூப் ஹோல்லாம் இருக்குது அப்படின்னு பெனிட்ரேட் பண்ணுவாங்க. அதாவது பெனிட்ரேஷன்னா என்னென்னா ஊடுருவல், டெஸ்டிங்னா வந்து சோதனை. இந்த மாதிரி ஊடுருவல் சோதனை பண்ணுவாங்க. இந்த மாதிரி சோதனை மட்டும்தான் பண்ணுவாங்க. அதை வச்சு எந்த எக்ஸ்ப்ளாய்டேஷனும் எதுவும் பண்ண மாட்டாங்க, எந்த நாசமும் விளைவிக்க மாட்டாங்க. அதுதான் வந்து பெனிட்ரேஷன் டெஸ்டிங். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம இதில் இருக்க 5 ஃபேஸஸை பார்ப்போம். அது என்னது 5 phases அப்படின்னு கேட்கலாம். நம்ம இப்போ கேம்லாம் விளையாடுவோம். கேம் விளையாடுறப்ப என்னதுன்னா ஒவ்வொரு ஸ்டேஜாக முடிச்சு போகிற மாதிரி இருக்கும். இந்த ஃபேஸஸ் தான் வந்து ஸ்டேஜஸ் அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து ஹேக்கிங்கில் வந்து மொத்தமாக உங்களுக்கு வந்து 5 ஸ்டேஜஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன் வந்து ரெகானிசன்ஸ், செகண்ட் ஸ்கேனிங், தேர்ட் கெய்னிங் ஆக்சஸ், ஃபோர்த் மெயின்டைனிங் ஆக்சஸ், ஃபிஃப்த் கவரிங் ட்ராக்ஸ். சரி, இப்போ இந்த 5 ஸ்டேஜையும் வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இந்த 5 ஸ்டேஜையும் நீங்கள் முடித்தா மட்டும்தான் உங்களால் ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ஆர்கனைசேஷனோ எதை வந்து ஹேக் பண்ண முடியும். இல்லாட்டி நம்ம லீகலாக இப்போ வந்து கூகுள் டாக்ஸ் போட்டு எடுக்கிறதோ, இல்லாட்டி ஃப்ளூக்காக நெட்வொர்க்கை ஸ்கேன் பண்ணுறதோ அதெல்லாம் பண்ணி கூட நம்ம ஹேக் பண்ணலாம். ஆனால் முறைப்படி ஒரு ப்ரொஃபஷ்னல் லெவலில் பென் டெஸ்டிங் பண்ணுறவங்க வந்து இந்த மெத்தடில் தான் பண்ணுவாங்க. சரிங்களா? அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரெகானிசன்ஸ் ஆர் ரெக்கோன். இதுனா என்ன அப்படின்னு கேட்கலாம். ஒன்றும் இல்லை, இன்ஃபர்மேஷன் கேதரிங். இதை தான் நம்ம வந்து ரெகானிசன்ஸ்னு சொல்லுவோம். சரி, இதுக்கு வந்து என்ன தேவைப்படும் அப்படின்னு கேட்டால் அதை பற்றி ஒன்றும் ஒரி பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. மோஸ்ட்டாக வந்து உங்களுக்கு ஒரு டார்கெட் ஒன்று கொடுத்துட்டாங்கன்னா அந்த டார்கெட்டை பார்த்தினா நீங்கள் ஒரு இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணணும். இதுக்கு வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா மோஸ்ட் வந்து டைம் கன்சியூம் ஆகும். அதுக்கப்புறம் இது மூலமாக வந்து நீங்கள் உங்களோட டார்கெட் அதாவது ஆப்ஜெக்டை பற்றி நிறையா இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிக்கலாம். ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு நாட்டுக்கு மிலிட்ரி வந்து படையெடுக்க போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எடுத்தவொடனே போயிட மாட்டாங்க. அந்த நாட்டில் வந்து எந்தெந்த இடத்துல என்னென்ன செக்யூரிட்டி இருக்குது, அதாவது எந்த இடத்துலலாம் மிலிட்ரி இருக்காங்க, எந்த இடத்துல ஏர்போர்ட் இருக்குது, ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, இந்த மாதிரி மெயினான இடத்த தான் டார்கெட் பண்ணுவாங்க. அப்போ தான் வந்து அந்த ஹோல் கண்ட்ரி வந்து நம்ம கண்ட்ரோல் கொண்டு வர முடியும் அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரி வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் லெவலில் ஒரு கம்பெனி வந்து பெனிட்ரேஷன் டெஸ்டிங் பண்ணோம் அப்படின்னாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா உள்ளே போய் டெஸ்டர்ஸ் வந்து சாதாரணமாக அந்த கம்பெனியில் இருக்கும்போது ஒரு எம்ப்ளாயி மாதிரியே கூட நம்ம போய் பார்ப்பாங்க. உள்ள ஸ்டாஃப்லாம் எப்படி இருக்காங்க, உள்ள சிசிடிவி கேமரா இருக்கா, உள்ள என்னென்ன மாதிரிலாம் செக்யூரிட்டி இருக்குது அப்படின்ற மாதிரி ஹோலாக ஒரு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிட்டு தான் வருவாங்க. சரிங்களா? இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நேஷ்னல் ஜியோகிராஃபியில் இப்போ வந்து சைபர் டெரர் 2017 அப்படின்ற ஒரு டாக்குமெண்ட்ரி இருந்துச்சு. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும். ஏன்னா அதில் வந்து அவங்க ஒரு ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. அதில் ஃபஸ்ட்டு உள்ளே போய் ஒரு ஹிடன் கேமரா வந்து ஒரு பட்டன் கேமரா வச்சுட்டு அவங்க சட்டையில் வச்சுட்டு உள்ளே போய் அந்த பேங்க்கை போய் சுற்றி பார்ப்பாங்க. என்னென்ன மாதிரிலாம் இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு திருப்பி வந்து அந்த நெட்வொர்க்கை ஸ்கேன் பண்ணிவிட்டு அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் நீங்கள் பார்த்தா புரியும். நான் வேணால் அந்த டாக்குமெண்ட்டோட லிங்க் வேணால் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை நீங்கள் போய் பார்த்துக்கலாம். சரி, ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணணும். ஏன்னா நம்ம எப்போ யாரை அட்டாக் பண்ண போனாலும் அவங்களோட பலம் பலவீனத்தை தெரிஞ்சு தான் வந்து நம்மளால் அடுத்த ஸ்டெப்பே எடுத்து வைக்க முடியும். ஓகே, அடுத்தது என்ன? ஸ்கேனிங் வந்து நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம். எப்படி ஒரு நெட்வொர்க்கை ஸ்கேன் பண்ணுறது, எப்படி ஒரு வெப்சைட்டை ஸ்கேன் பண்ணுறதுன்னு கூட. அதெல்லாம் நீங்கள் பார்க்காத நியூ வியூவராக இருந்தீங்கன்னா அந்த சேனலுக்கு போய் அந்த வீடியோஸையும் வந்து போய் பார்த்துட்டு வந்துருக்கேன். சரி, இந்த ஸ்கேனிங்கில் என்ன அப்படின்னிங்கன்னா நம்மளோட கோல் எந்த மிஷின் வந்து வீக்காக இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளோட டார்கெட்லேருந்து எடுக்க முடியும். இது வந்து மோஸ்ட்டாக வந்து உங்களுக்கு ஸ்கேனிங்கில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நெட்வொர்க் ஸ்கேனிங், நெட்வொர்க் மேப்பிங் அதுதான் பண்ணுவாங்க. அது நெட்வொர்க் மேப்பிங், நெட்வொர்க் ஸ்கேனிங்கில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கீழே இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள் பிபிடியில் டைப்ஸ் ஆஃப் ஸ்கேன் அப்படின்னு. ஃபஸ்ட்டு வந்து பிங் பண்ணி பார்ப்பாங்க இந்த நெட்வொர்க்கில் வந்து எந்தெந்த ரேஞ்சில் வந்து ஐபி அட்ரஸ்லாம் இருக்குது அப்படின்ட்டு. நம்ம இப்போ கடைசியாக கொஞ்சம் வீடியோக்கு முன்னாடி பார்த்தோம் என்மேப்பில் எப்படி ஒரு நெட்வொர்க்கில் இருக்கிற எந்தெந்த ஹோஸ்ட் வந்து அப்பா இருக்குது அப்படின்ற மாதிரி டோட்டலாக நம்ம கண்டுபிடிக்கிறவன் பார்த்தோம். எப்படி மெட்டாஸ்பைடில் என்மேப்பை இம்போர்ட் பண்ணி இந்த மாதிரி ஸ்கேன் பண்ணுறது அப்படின்னு. அந்த வீடியோக்கான விளக்கம் தான் வந்து இந்த பிபிடியில் இருக்க பிங் ஸ்கேன்ஸ். ஐபி ரேஞ்ச் வந்து எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்குது. அடுத்தது வந்து டிசிபி ஸ்கேன் வந்து என்னென்னா
டிசிபியில் என்னென்ன போர்ட்ஸ் வந்து ஓப்பன் ஆகிருக்கு, என்னென்ன சர்வீஸ்லாம் ரன் ஆகுது அப்படிங்கிறது பார்க்குறது. அடுத்து வந்து ஓஎஸ் ஃபிங்கர் பிரிண்டிங், சரி ஓஎஸ் ஃபுட் பிரிண்டிங், ஃபிங்கர் பிரிண்டிங்னு சொல்லுவாங்க, ஃபுட் பிரிண்டிங்னு சொல்லுவாங்க. இதுவும் என்னென்னா நம்ம என்மேப்லேயே வந்து டிடெக்ட் பண்ணலாம். ஆல்ரெடி என்மேப் பற்றின வீடியோஸும் வந்து நம்ம சேனலில் இருக்குது, நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நான் சொல்கிறது வந்து புரியும். ஒருவேளை நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா இது நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறது கண்ணு முன்னாடி வந்து போகலாம். சரி, ஓஎஸ் ஃபுட் பிரிண்டிங் வந்து எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க என்ன மாதிரி ஓஎஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டா அந்த ஓஎஸில் ஒருவேளை வல்னரபிள் இருந்துச்சுன்னா அதை வச்சு நம்ம ஈஸியாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். அதுக்காக தான் ஓஎஸ் வந்து ஸ்கேன் ஓஎஸ் ஃபுட் பிரிண்டிங் வந்து எடுத்து வச்சுக்கிறோம். ஓஎஸ் ஃபுட் பிரிண்டிங்கில் ஐடென்டிஃபைஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். சரி, அடுத்த ஸ்டெப் தேர்டு கெய்னிங் ஆக்சஸ். சரி, இது என்ன கெய்னிங் ஆக்சஸ் அப்படின்னா, ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிட்டோம். அடுத்து ரெண்டாவது வந்து அதில் என்ன சாஃப்ட்வேர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து கண்டுபிடிச்சிட்டோம். கெய்னிங் ஆக்சஸ் தேர்ட் ஸ்டெப்பில் வந்து உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா, எந்த மிஷின்னு கண்டுபிடிச்சிட்டோம், அது என்ன ஓஎஸ் அப்படிங்கிறதும் கண்டுபிடிச்சிட்டோம். அதில் இருக்கிற ஏதாவது ஒரு வீக்னஸ் வல்னரபிலிட்டியை வச்சு நம்ம அந்த மிஷினோட ஆக்சஸ் எடுக்கணும். உதாரணமாக இப்போ ஒரு வெப் சர்வர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ முன்னாடி வந்து உபுண்டு சர்வரில் வந்து டேட்டிகவ் அப்படின்ற ஒரு வீக்னஸ் வல்னரபிலிட்டி இருந்துச்சு. அப்போ இருந்தப்போ என்னென்னா ஈஸியாக வந்து எல்லாராலையும் வந்து சர்வர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடிஞ்சு, ரூட் பண்ண முடிஞ்சு. அந்த மாதிரி தான் வந்து சர்வர் வந்து அட்டாக் பண்ணுவாங்க. இதில் வந்து எடுத்துக்காட்டு வந்து பஃபர் ஓவர்ஃப்ளோ, இந்த மாதிரி நிறையா இருக்குது, நிறைய ப்ரிவிலேஜஸ் எல்லாமே இருக்குது. அதர் எக்ஸ்பெர்ட்ஸ் இப்போ ரீசெண்டாக வந்து வானக்ரை வந்து பரவச்சில்ல, அது வந்து என்ன வல்னரபிள் வந்து யூஸ் பண்ணி இருந்துச்சு, எஸ்எம்பி வல்னரபிளை யூஸ் பண்ணி நிறைய மிஷினுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆச்சு. இந்த மாதிரி வந்து நம்ம எதாவது அதர் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நிறைய ப்ரிவிலேஜஸ்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் வேறு என்ன வல்னரபிள் இருக்குன்னா, அவங்க மிஷினில் இருக்கிற சாஃப்ட்வேர் வந்து அப்டேட் பண்ணாமல் விட்ருப்பாங்க, அது மூலமாகவும் வந்திருக்கலாம். அதுக்கப்புறம் பேட்ச், காமன் எக்ஸ்பர்ட் பேட்ச்லாம் வந்துச்சுன்னா அதையும் அப்டேட் பண்ணாமல் விட்டு வந்துருக்கலாம். இந்த மாதிரி சில காரணங்கள்னால நம்ம வந்து ஒரு மிஷினோட ஆக்சஸ் வந்து எடுக்கலாம். இந்த மாதிரி அவங்க பேட்ச் பண்ணாமல் விட்ருக்காங்க அப்படின்னா அது வந்து அந்த கம்பெனியில் இருக்கிறவங்களோட அந்த மிஷினில் மெயின்டைன் பண்ணுறவங்களோட தப்பு. அவங்க பண்ணுற தப்பு மூலமாக இங்கே இருக்கிற ஒரு ஹேக்கர் வந்து உங்கள் ஆக்சஸ் வந்து கெயின் பண்ணிக்கலாம். அடுத்தது மெயின்டைனிங் ஆக்சஸ். ஃபஸ்ட் ஸ்டெப்பு நம்ம முடிச்சிட்டோம், செகண்ட் ஸ்டெப்பு ஸ்கேன் பண்ணி கண்டுபிடிச்சிட்டோம், தேர்ட் ஸ்டெப் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டோம். எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டால் மட்டும் போதாது, மோஸ்ட்லி வந்து என்னென்னா அந்த கனெக்ஷன் வந்து மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா ஒரு தடவை ஹேக் பண்ணிவிட்டு திருப்பி வந்துடக்கூடாது. ஏன்னா நம்ம அந்த கனெக்ஷனை மெயின்டைன் பண்ணோம்னா அடிக்கடி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்மளால் வாட்ச் பண்ண முடியும். அதனால வந்து என்னென்னா மெயின்டைனிங் ஆக்சஸ் பண்ணணும். சரி, இந்த மெயின்டைனிங் ஆக்சஸ்லாம் மெயின்டைனிங் ஆக்சஸ் அண்டு கண்டினியூஸ்லி எஸ்கலேட் தி ப்ரிவிலேஜஸ் மூலமாக நம்ம ஆக்சஸை மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஆனால் இதில் ஒரு என்ன பிரச்சனை இருக்குன்னா, நம்மளோட கனெக்ஷன் வந்து நம்ம கனெக்ஷன் இருக்கிறது வந்து அவங்களால கண்டுபிடிச்சிட முடியும். அதனால் ஒரு சின்ன ஆபத்து இருக்குது. ஏன்னா அவங்க வந்து உங்களை கண்டுபிடிச்சிட வாய்ப்பு இருக்குது. உங்களன்னா அவங்க கிடையாது, நீங்கள் வச்சுருக்க பேக்டோரோட கனெக்ஷன் வந்து அவங்கள வந்து கண்டுபிடிச்சிட வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் அல்டிமேட்லி கேன் அப்லோட் பேக்டோர், அதாவது நம்ம இப்போ பிஹெச்பி ஷெல்லெல்லாம் அப்லோட் பண்ணுற மாதிரி சில வீடியோஸ்லாம் பார்த்தோம், எப்படி ஒரு சைட்டில் வந்து பேக்டோர்லாம் அப்லோட் பண்ணுறது அப்படின்னு. இதுதான் வந்து அந்த கான்செப்ட், எப்படி ஒரு மிஷினை எக்ஸ்பெக்ட் பண்ணதுக்கப்புறம் ஆக்சஸ் வச்சுக்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா இப்போ ஒரு வெப்சைட் அட்டாக் பண்ணிட்டீங்கன்னா அந்த வெப்சைட் வந்து டீஃபேஸ் பண்ணிட்டா மட்டும் போதாது, திருப்பி நீங்கள் பேக்டோர் செட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த வெப்சைட் வந்து உங்களுக்கு எப்போ வேணால் பாட்நெட்ஸாக கூட வந்து ரன் பண்ணிக்கலாம். இல்லாட்டி வேறு ஏதாவது உங்களோட ஸ்கிரிப்ட்ஸை ரன் பண்ணுறதுக்கும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து நம்மளோட மெயின்டைன் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது கடைசி வந்து கவரிங் ட்ராக்ஸ். அது என்ன கவரிங் ட்ராக்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஹேக்கர் வந்து எப்படி ஒரு மிஷின்குள்ளே வராரோ, ஒரு நெட்வொர்க்குள்ளே வராரோ, அதே மாதிரி அவர் வந்துட்டு போன தடம் தெரியக்கூடாது, வந்த இடமும் தெரியக்கூடாது, போன தடமும் புரியக்கூடாது, அந்த மாதிரி இருக்கணும். ஏன்னா அப்படி அவங்க போனது வந்ததுலாம் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக வந்து அவங்கள வந்து ட்ராக் பண்ணி கண்டுபிடிச்சிட முடியும், ஹேக்கர் இவங்க தான் வந்து ஹேக் பண்ணாங்க அப்படின்ட்டு. அதனால கடைசி ஸ்டெப் என்னென்னா கவரிங் ட்ராக்ஸ். எப்படி அவங்க வந்த இடத்த வந்து அழைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். மோஸ்ட்டாக வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர்ஸில் வந்து லாக்ஸ் வந்து ஸ்டோர் ஆகும், அவங்க என்னென்ன ஆக்டிவிட்டி பண்ணாங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி லாக்ஸ் எல்லாம் வந்து நம்ம அழிச்சு விட்டு போயிடணும். இப்போ ரியல் டைம்லன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கொலை நடந்திருக்குன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ இருக்கிற ஸ்மார்ட்டாக இருக்க திருடங்கள்லாம் க்ளவுஸ் போட்டிருப்பாங்க. ஏன்னா ஃபிங்கர் பிரிண்டிங் இதெல்லாம் தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக க்ளவுஸ்லாம் போட்டிருப்பாங்களா. அந்த மாதிரி இப்போ மிஷின்ஸை பொறுத்தவரை என்னென்னா லாக்ஸ் ஃபைல்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகியிருக்கும். அந்த மாதிரி அவங்க வந்துட்டு போன லாக்ஸ் ஃபைலெல்லாம் வந்து
டெலீட் பண்ணணும். அதுக்காக சில லினக்ஸில் எப்படி எவிடன்ஸ் எல்லாம் டெலீட் பண்ணுறதுன்னு தான் ஒரு சில கமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ மெட்டர்பிரிட்டர் வந்து யூஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், மெட்டாஸ்பைடில் இருக்கிறது. அது இப்போ மெட்டாஸ்பைட் பற்றியும் வந்து வீடியோ இருக்குது நம்ம சேனலில், அதை போய் பார்த்துக்கோங்க. மெட்டர்பிரிட்டரை யூஸ் பண்ணி ஒரு மிஷினை இதை அட்டாக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மெட்டர்பிரிட்டரில் வந்து கிளியர் எவிடன்ஸ் அப்படின்ற கமெண்டை கொடுத்துடணும். CLEAREV இந்த கமெண்டை டைப் பண்ணிட்டீங்கன்னா கிளியர் எவிடன்ஸை கொடுத்துட்டிங்கன்னா என்ன ஆகும், மெட்டர்பிரிட்டரில் இருக்கிற எல்லா லாக் ஃபைல்ஸும் டெலீட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் வேறு ஏதாவது லினக்ஸ் சம்மந்தமான மிஷின்ஸாக இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு மிஷினுக்கும் வந்து லாக் ஃபைல் வந்து ஒவ்வொரு டைரக்டரியில் இருக்கும். இப்போ வந்து நார்மலாக லாக் ஃபைல் எப்படி இருக்குன்னா வார் லாக் டைரக்டரி அப்படின்ற மாதிரி இருக்கும். சில பேக்ட்ராக் மிஷின்ஸில் வந்து war/log/messages அப்படின்னு இருக்கும். இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு சர்வர்லேயும் ஒவ்வொரு மிஷின்லேருந்து ஒவ்வொரு மாதிரி லாக் ஃபைல்ஸ் வந்து ஸ்டோர் ஆகும். இதை வந்து நம்ம அழிச்சிடணும். அடுத்தது எரேஸ் கமாண்ட் ஹிஸ்ட்ரி. இந்த கமாண்ட்லாம் டைப் பண்ணோம்ல, அதோட ஹிஸ்ட்ரியெல்லாம் டெலீட் பண்ணுறதுக்கு எக்ஸ்போர்ட் அப்புறமேட்டு HIST size 0 இப்படிங்கிறத கொடுத்துரும். இது வந்து கேப்ஸில் வரணும். இந்த கமாண்டை கொடுக்கறது மூலமாக என்னென்னா நம்ம கமாண்ட் பண்ணி இந்த கமாண்ட்ஸ் எல்லாமே வந்து எரேஸ் ஆயிரும். இதே மாதிரி விண்டோஸில் எப்படி லாக்ஸ் எல்லாம் நம்ம கிளியர் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெஜிஸ்ட்ரியில் வந்து நம்மளால் ரெஜிஸ்ட்ரின்னு ஒன்று இருக்கும் விண்டோஸில். அது மூலமாக வந்து நம்மளால் அதோட லாக்ஸு எல்லாத்தையுமே வந்து நம்மளால் எடுக்க முடியும். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த மாதிரி ஸ்டெப்ஸை யூஸ் பண்ணி தான் ஒரு ஹேக்கிங் வந்து நடக்குது. ஏன்னா எடுத்த உடனே ஒரு மிஷினையோ ஒரு கம்பெனியோ ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு நெட்வொர்க்கை வந்து நம்மளால் ஹேக் பண்ணுறது அப்படிங்கிறது கஷ்டம். இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி தான் ஒரு ரியல் டைமில் ப்ரொஃபஷ்னல் லெவலில் ஹேக்கிங்லாம் இப்படி தான் நடக்கும். ஸோ நீங்கள் எதாவது ஹேக் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கேதரிங் பண்ணுங்கள், ஸ்கேனிங் பண்ணுங்கள், அப்புறம் எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள், மெயின்டைன் பண்ணுங்கள். கடைசியாக நீங்கள் வந்த இடமும் தெரியாமல் போன இடமும் புரியாமல் ட்ராக்கெல்லாம் கவர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனிவே, உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.